அதான் பார்த்தோம். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டா, பைபிள் ரகசியமா அப்படின்றதுதான் நம்ம இது பண்ண போறோம், பார்க்க போறோம். பைபிள் வந்து ரகசியமான்றதான் கேள்வி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேதாகமும் நல்ல தெளிவு பெற்றதான ஒரு புத்தகம். தேவன் வந்து எதை வெளிப்படுத்தி காட்டணுமோ தேவன் அதை வெளிப்படுத்தி காட்டுறார். அந்த சபைகளுக்கு அந்த காரியங்கள் நல்ல தெளிவா தெரியும். இப்ப இவங்க ஏற்கனவே தெளிவா இருக்கிற விஷயத்த ரகசியம் ஏன் சொல்லணும் அப்படின்றதான் கேள்வி. இப்போ இந்த குரூப், இந்த ஒரு இதுல குறிப்பிட்ட குரூப், நம்ம அவங்களோட பேரை இப்ப இந்த செக்ஷனுடைய முடிவுல சொல்ல போறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் ஒரு ரகசியம் என்ற இவங்க சொல்லுகிறதான காரியங்கள் அநேகருக்கு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரகசியன்ற வார்த்தை, பைபிள்ன்ற வார்த்தை, இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாகவே ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்கு இருக்கும். ஆனா இந்த இதுல பைபிள் ஒரு ரகசியன்ற வார்த்தையில ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதான வார்த்தையில ரொம்ப கவனிக்க வேண்டியது ரகசியன்ற வார்த்தை தான். அது ஏன் இப்போ அது ரகசியம் சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அப்பதான் ஜனங்க ஏதாவது கேட்பாங்க, அப்பதான் ஜனங்க வருவாங்க. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக தான். சும்மா ஒரு ஆட் மாதிரி தான் அது. ஆடு மாதிரி போடுறது, சும்மா அந்த இதுல டிஸ்கவுண்ட் சேல் போடுவாங்களா, அது மாதிரி சும்மா அந்த மாதிரி சும்மா அது ஒரு ஆடு தான். ஏற்கனவே ஏதோ ரகசியமா இருக்கிற மாதிரி எதுவும் எனக்கு ஒன்னும் தெரியல. ஏற்கனவே ஆண்டவர் எதெல்லாம் வெளிப்படுத்தணுமோ ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தேவன் அதை சொல்லி வைத்திருக்கிறார். இவங்க அதாவது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டதை போய் ரகசியம் யாரா சொல்லணுமான்றது எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா, ஏதோ மறைமுகமான ஏதோ ஒரு அஜெண்டா அவங்களுக்குன்னு வச்சிருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெளிவா இருக்கு. அதான் நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது இவங்க யாருன்றதை பத்தி பார்த்தோம். இவங்க இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கப்பட்டதான ஒரு குரூப். இவங்க வேதமானாக்கள், இவங்களை சொல்லலாம் சர்வதேச வேதமானாக்கள் அல்லது வேதமானாக்கள் சொல்லலாம். இவங்க பற்றி வழக்காடும் வாருங்கள் வேதமானாக்கள் பற்றியதான இந்த விளக்க புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வேதமானாக்கள் இருக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் யாராவது இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு கூட பேசுவதற்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம். எங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது நிதானித்து பாருங்கள் நிகழ்ச்சி. உங்கள் அன்பு சகோதரன் ஆலன் ஜேசுதாஸ் பிரகாசம். இல்ல ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா? ஆனா யூடியூப்ல நாங்க இப்ப நைட் பார்த்தோம், அதனாலதான் நாங்க உடனே போன் பண்ணிருக்கோம். நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்க அந்த பேசுறீங்க எப்படி திருநேதியா? இல்ல நீங்க வந்து இப்ப பைபிள் ஒரு ரகசியமா, அது என்ன ரகசியமே இல்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து டாக் கொடுத்துருக்கீங்க. கிளியரா கேக்குது. நாங்க ரிசல்ட் போட்டோவை போட்டு வேதாமானாக்கள் யார் அப்படின்னு போட்டு பார்ட் 2 போட்டு அதுல நீங்க அழகா போட்டோ எல்லாம் போட்டு விவாதம் பண்ணிருக்கீங்களே. அதான் இப்ப அது சம்பந்தமா தான் இல்லன்னா கிருபையினால விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்படுறத பத்தி பேசலாம். இது நாளை வந்து பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பேசலாம். எங்கிட்ட நீங்க இப்ப நாளுமே நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க வந்து வேற ஒரு இடத்துல தான் வேலைக்கு போறீங்க. நாங்க இப்ப அந்த இடத்துல இல்லைன்னு தான் நாங்க சொல்ல போறோம். அதனால இப்ப நான் யூடியூப்ல போட்டதுல வந்து நான் ஏதோ வந்து ஒரு வார்த்தைக்கு நான் வந்து இல்ல இப்போ ஆக்சுவலா என்னன்னா பைபிள் வந்து ரகசியமா அது ரொம்ப வெளிப்படையா தானே இருக்கு. அது என்ன ரகசியம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே நீங்க வந்து எதனா விவாதம் பண்ணுங்க. அந்த ரகசியன்ற டாபிக்ல தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு நான் விரும்புறேன். நீங்க எத்தனை பகுதி கேட்டீங்கன்னு தெரியல. அதுல நான் மொத்தம் 3 பார்ட் போட்டிருக்கேன். இல்ல அதான் நான் ஆக்சுவலா அது எல்லாமே நான் கேட்டுட்டு ஆக்சுவலா வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு என்ன எத்தனை டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னு நான் 4 விஷயம் தனியா எடுத்து கொடுத்துருக்கேன். பேம்ப்ளெட் நாங்க ஒரு பேம்ப்ளெட் போட்டிருக்கோம். அதுல ஒரு 8 விஷயம் நான் ஏற்கனவே எடுத்து இப்போ அதான் இப்போ பேம்ப்ளெட்டை பத்தி இப்போ ஆடியன்ஸ் போட்டிருக்கோம். 2 ஆடியன்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதான் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பேச வேண்டியதை பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன நீங்க வந்து எதா நீங்க நேரடியா வந்து பேசுங்க. நீங்க ரகசியமா இல்லையான்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் கிடையாது. சரி ஓகே பிரதர். அப்படின்னா நீங்க எனக்கு அப்படியே அடுத்த கொஸ்டின் அப்புறம் ஏன் பிரதர் அப்ப நான் அதை போட்டிருக்கீங்க? அதை நான் போட்டிருக்கேன் பிரதர். இல்ல அதான் ஏன் போட்டீங்க? நான் என்ன கேட்கறேன், கண்டனம் பண்ணி தான் போட்டிருக்கீங்க பிரதர். நீங்க முதல்ல இப்ப வேதமானாக்கள பைபிள் ரகசியமா நீங்க ஏற்கனவே ஒரு பேம்ப்ளெட் போட்டதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். இப்ப அதுக்கு நீங்க போட்டு நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அந்த ரெஸ்பான்ஸுக்கு தான் நாங்க வரோன்ற நாங்களும். நீங்க முதல்ல நீங்க போட்டீங்க. நீங்க அந்த பேம்ப்ளெட் நீங்க போடலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க
சரி இல்ல இப்போ அதுதான் இப்போ அவங்க யார் அந்த டேப்லெட் போட்டவங்க என்கிட்ட பேசுறேன், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி பிரதர் நான் ஏன் திருப்பி அதுக்கு இது பண்றேன்? சரி பிரதர் இப்போ அதுக்கு தான் நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த பைபிள் ரகசியமான டேப்லெட் போட்டவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன். அதனால அது பைபிள் அது ஏன் போட்டவங்களுக்கு தெரியும் நான் ஏன் அதை கொண்டு போனேன், நான் ஏன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். சரி பிரதர் அப்படின்னா நீங்க வந்து அல்ல நீங்க அப்புறம் நீங்க பொதுவா போட்டு இல்ல வேதமானங்கள் பத்தி பொதுவா போட்டிருக்கிறதுல இப்ப இந்த 4 விஷயம் வச்சிருக்கிறேன். இந்த 4 விஷயத்துல உங்களுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை எடுத்து உங்களால பேச முடியும், டிபேட் பண்ண முடியும், என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும்னா தாராளமா நம்பர் எடுத்து கால் பண்ணிட்டு நாளைக்கு காலைல கால் பண்ணுங்க. டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க எந்த தலைப்புல பேச வரீங்கன்றத உட்காந்து முதல் ஒரு பேச வச்சுக்கலாம். ஒப்பந்தம் சைன் பண்ணலாம். சைன் பண்ணிட்டு தாராளமா வீடியோ ஆடியோ இப்போ அதான் நீங்க வந்து நீங்க சொன்னீங்கல்ல பேம்ப்ளெட் கொடுத்தாங்க, பேம்ப்ளெட் கொடுத்தவங்களும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே நாங்களும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எங்களோட கேள்வி என்னன்னா நீங்க அது தெரிவிச்சிருக்கீங்கல்ல, எங்களுக்கு முதல்ல நீங்க அதை பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம மீதி எல்லாம் 4 கேள்வி பார்க்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விட வேணும். அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா ஆக்சுவலா நீங்க பேசுறது எனக்கு கிளியரா புரியுது எனக்கு. ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் சொன்ன அப்புறம் மீதி 4 பார்க்கலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட ஆன்சர் எங்களுக்கு ஏன்னா இது ஓப்பனா போட்டிருக்கீங்க. இது நீங்க இண்டிவிஜுவல்னா அதுல என்ன பதில் கேட்டிருக்கீங்கன்னா பைபிள் ஒரு ரகசியமே கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்களே, அது எப்படி சொல்லிருக்கீங்க? அதுதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு கேள்வி என்ன, பைபிள் வந்து ஒரு ரகசியம் கிடையாது நீங்க சொல்லிருக்கீங்களா பிரதர்? பைபிள் ரகசியம் நீங்க எங்க விளக்குறீங்க? நாங்க அதுக்கான விளக்கம் என்ன? இப்போ என்னோட கேள்வி ரகசியம் இல்லன்றதையும் நான் எடுத்து விளக்கி இருக்கிறேன். அதான் இல்ல நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இப்ப நாங்க வந்து பைபிள் ரகசியம் சொல்லி நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இவங்க பைபிள் ரகசியம் சொல்லி பிரசங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க, ஆனா பைபிள் ரகசியமே கிடையாது அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா பைபிள் ரகசியம் தான் இருக்குன்றது நாங்க சொல்றோம். நம்ம அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா அப்படி நீங்க எதாவது ஆர்குமெண்ட் பண்ண ஓப்பனா நம்ம வந்து பேசிக்கலாம் நீங்க வந்து தெளிவா சொல்லிருக்கீங்க. அந்த அடிப்படையா நான் நேரில் நம்ம வந்து பேசலாமே பைபிள் ரகசியன்றதுக்கான குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். பத்தி பேசிட்டு சொன்னாங்க இவங்க தான் அந்த செக்ஷன் பேசினாரு. அந்த செக்ஷன் பேசும்போது அந்த பிரமிட் பத்தி பேசிருந்தீங்க. பிரமிட் பத்தி பேசி அந்த பிரமிட்ல ஏதோ இது இருக்கிறதா ரகசியம் இருக்கிறதா சொல்லி என்னமோ இருக்கிறதா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கனால அவர் அதை எடுத்து சொன்னாரு இவங்க தேவையில்லாம இதெல்லாம் ரகசியன்றது உள்ள பைபிள் வெளியே கொண்டு போவாங்க, அந்த வெளியே போறது நம்ம தேவையில்லை. பைபிள்ல வந்து சேலவேஷன் பத்தி ஆண்டோட கேரக்டர் பத்தி மனுஷனோட மீட்பை பத்தி கண்டிப்பா பத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு ரகசியம் கிடையாது. எல்லாமே ஆண்டது இதை வெளிப்படையா எப்படி அடையணும்ன்றது எப்படி செய்யணுன்றது ஏசுதான் ஒரே வழின்றது அவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க. அதுதான் அவர் சொல்றாங்க. அப்போ நீங்க ரகசியம் கொடுத்து நீங்க ஜனங்களை கூப்பிடுறது வந்து தவறான விஷயன்றதுக்கான விளக்கத்தை நாங்க ஏற்கனவே கொடுத்தாச்சு. வாட் எவர் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன் யூ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். நாங்க ஹலோ பிரதர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பொசிஷனா இப்போ நீங்க ஒருவேளை உங்க ஸ்டாண்ட் இல்ல பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர் நான் பேசுறேன் பிரதர். என் பேரு வந்து சகேயு. என் பேரு ஹலோ இப்ப என் பேர் சகேயு தான் பிரதர். நாங்க 2 பேரும் தான் இப்ப பார்த்தோம், அந்த வீடியோவை பார்த்தோம். நான் என்ன சொல்றேன்னா பிரதர் பைபிள் ஒரு ரகசியம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எந்த டாபிக்குமே பேச முடியும் பிரதர். இல்ல பைபிள்ல ஒரு ரகசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க பிரதர். இல்ல நீங்க விளக்கம் என்ன கொடுக்குறீங்கன்னா பைபிள் வந்து ஒரு ரகசியம் இல்லைன்னு விளக்கு கொடுக்குறீங்க. நாங்க ரகசியம்னு சொல்றாங்க, அததான் பேசலான்றேன். இல்ல அதாவது நீங்க வந்து பைபிள் ஒரு ரகசியம் என்ற அந்த ரகசியத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் பிரதர். அதாவது பைபிள் ஒரு ரகசியம்ன்றதே ஒரு ரகசியமா இருக்கு. அந்த ரகசியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் 2ஆம் வருகையா இருக்கட்டும் இல்ல திருத்துவத்தை பத்தி பேசுறதா இருக்கு. இல்ல நீங்க பதில் என்ன கொடுத்திருக்கீங்கன்னா பொதுவான பதில் தான் கொடுத்திருக்கீங்க பிரதர். நீங்க என்ன கொடுத்திருக்கீங்கன்னா பொதுவான ஒரு பதில் தான் கொடுத்திருக்கீங்க. என்ன கொடுத்திருக்கீங்கன்னா பைபிள் வந்து ரகசியம் எல்லாம் இல்ல, எல்லாமே அப்போஸ்தலர் எல்லாம் எழுதிட்டாங்க, இனிமே என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு தான் நீங்க சொல்லிருக்கீங்க. பைபிள் வந்து அந்த இப்ப கண்டிப்பா நீங்க சொல்றீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் பேச வரோம். என்ன சொல்ல வரேன்னா பைபிள் இல்ல பிரதர் நீங்க அப்புறம் எதுக்கு போன் நம்பர் போடுறீங்க? வேதமானவர்னா நேர்ல வந்து பேசுங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து நேர்ல வாங்க ஜம்பமா வந்து போன் நம்பர் எல்லாம் போட்டுறீங்க? எதுக்கு வந்து போறீங்க? நாங்க யூடியூப்ல போட எங்களுக்கு தெரியாதா?
அப்புறம் எங்க வேத மாணவர்னு நீங்க எப்படி பிரதர் பொதுவா யூஸ் பண்ணுவீங்க? பைபிள் ஸ்டூடெண்ட்னா என்னன்னு தெரியுமா? பைபிள் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு முதல்ல தெரியுமா? ஆமா, நீங்க வந்து பொதுவா நம்பரை போட்டு எந்த பைபிள் ஸ்டூடெண்ட் வேணா வரலான்னு போட்டுட்டு இப்ப நீங்க யூடியூப்ல போடுங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, பைபிள் ஒரு ரகசியம் இல்லைன்னு தான் இப்ப நீங்க பேசிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு போன் நம்பர் கொடுத்து வீடியோ போடுறீங்க? நேர்ல வாங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? இமெயில்ல போடணும், இதுக்கு உங்கள்ட்ட வந்து யூடியூப்ல போடணும், இமெயில்ல பேசணும்னா எதுக்கு நீங்க அப்புறம் நீங்க மட்டும் யூடியூப்ல எதுக்கு போட்டு பகிரங்கமா வாங்கன்னு கூப்பிடுறீங்க? அப்புறம் எதுக்கு இமெயில்ல பேசுங்க சொல்றீங்க? நேர்ல நான் பேச தயாரா இருக்கோம். நாங்க பைபிள் ஒரு ரகசியம் பேச தயாரா இருக்கோம். நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு யூடியூப்ல போட பைபிள் ஒரு ரகசியம்? இதெல்லாம் விட்டுடுங்க. பைபிள் ஒரு ரகசியம் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். பைபிள் இஸ் இல்ல. அதாவது நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப்ல என்ன போட்டிருக்கீங்கன்னா, பைபிள் ஒரு ரகசியமா? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆனாதானே எல்லாமே ஆன்சர் ஆக முடியும். இப்போ ரகசியம்ன்றது நீங்க புரிஞ்சுக்கலன்னா பாக்கி எதையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க இப்ப ட்ரினிட்டியா இருக்கட்டும், செகண்ட் கம்மிங்கா இருக்கட்டும், இல்ல மத்த எந்த விஷயமா இருக்கட்டும், பைபிள் ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்காம வேற எந்த டாபிக்குமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. பைபிள் வந்து ஒரு மறைக்கப்பட்டிருக்க ஒரு புஸ்தகம் தான். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லீங்களா? உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும் தான் போடப்படுது. எல்லாருக்கும் பைபிள் புரியுற மாதிரிலாம் ஒன்னும் எழுதல. பைபிள் வந்து ஒரு ரகசியமான ஒரு புஸ்தகம் தான். தேடும் போதுதான் அதை கண்டடைய முடியும். அப்படி இருக்கும்போது அது ஒரு ரகசியமான புஸ்தகமா இருக்கும்போது, ரகசியமே இல்ல அப்படின்னு நீங்க பேசினா என்ன அர்த்தம்? ரகசியமா இருக்கு. அப்ப அந்த ரகசியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் மத்த டாபிக் நம்ம பேச முடியும், மத்த டாபிக்கை புரிஞ்சுக்க முடியும். அப்ப ரகசியமா இல்லைன்னா எல்லாருக்குமே எனக்கு புரியுமே. நான் என்ன கேக்குறேன், நான் ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது நானே வழின்னு சொன்னாரு, அது இது ஒரு ரகசியம். அதனால அது வந்து இப்ப யாருக்கும் இருக்குன்னா புரியாது. நானும் வழின்னு சொல்ல, நானே வழின்னு சொல்றாரு. அப்ப அது யாருக்குமே இருக்குன்னா புரியாது. உங்ககிட்ட வந்து கேட்கணுமா அதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா இந்த யாருக்குமே புரியாது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டா மட்டும் இயேசுவே வழின்னா அப்புறம் எதுக்கு வந்து மரியாதை சூசையப்பர் இவங்களெல்லாம் வச்சு வணங்குறாங்க? இயேசுவே வழி ரகசியம் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்க பைபிள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட தானே முதல் பைபிள் வந்தது. அவங்க எதுக்கு மரியாதை சூசையப்பர்லாம் வச்சு வணங்குறாங்க? அவங்க மூலம் நீங்க பார்த்ததே இல்லையா? கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லையா? அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு ஏன் அப்ப தெரியல? அவங்க பார்க்கும்போது என்ன பதில் பேசுறீங்க? அவராலே அன்றி ஒரு நாமும் ரட்சிக்கப்பட இல்லை என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப வானத்துக்கு கீழே பூமி, ஒரே கேளுங்க, நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஆன்சர் பண்றேன். வெயிட். அப்ப வந்து அவரு தான் வழின்னு சொல்லி இருக்கும் போது நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அவரு தான் வழின்னு சொல்லி இருக்கும் போது இன்னைக்கு எதுக்கு மெஜாரிட்டி உலகம் பூரா இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்கள மெஜாரிட்டி வந்து நம்ம பார்த்தோம்னா மரியாதை தானே வந்து மத்தியஸ்தரா வச்சிருக்காங்க, அவங்கள தானே வழியா வச்சிருக்காங்க, ரட்சிப்புக்கு அவங்க தானே வச்சிருக்காங்க. அப்ப ஏன் அப்படி இருக்காங்க? அப்ப இது ஒரு ரகசியமா தெரியாதானா? தெரியலையே, யார் போய் சொல்றது? அப்புறம் என்ன அவன் தெரியும்? அதாவது நீங்க அதுக்கு என்ன வேணா நல்லா கொடுக்கலாம், அவங்களுக்கு அது தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருக்குறள் எழுதுறாரு. ஒரு நிமிஷம் கேளுங்க, திருக்குறள் எழுதுன நான் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் நான் சொல்லிட்டேன் பிரதர். ஐ மீன் ட்ரூ பைபிள் ஸ்டூடெண்ட். இல்ல பைபிளை பத்தி நீங்க கேட்டீங்களா? நான் வசனத்தை பேசுறேன். நான் பேசுறது வசனத்தை. நானே வழின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறேன். அவராலதான் உலகம் ரட்சிக்கப்படுது இல்லையா? அவர் வழி நானே ஏன் பின்பற்றல? ஏன் தெரியல உங்களுக்கு? தெரியல, அப்கோர்ஸ் தெரியல. அவங்க பைபிளே படிக்கிறது இல்ல. அவங்க
ரகசியமா தான் இருக்கு, அவங்களுக்கு தெரியல. பைபிளே வாசிக்கிறது இல்ல அவங்க எடுத்து. அந்த ஆர்வமே இன்னைக்கு இல்ல. அதுக்காக தான் நாங்க அந்த ஆர்வத்தை கொடுக்குறோம். நான் பேசும்போது நீங்க பேசுறீங்க, கட் பண்ணுவேன். இல்ல நீங்க பேசுங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நிதானமா பேசுங்க. நான் தான் நேர்ல வரதுக்கு தயாரா இருக்கேன்றேன். முதல்ல பைபிள் ஸ்டூடெண்ட் உங்க அட்ரஸ் எல்லாம் அனுப்பி வைங்க. உங்க அட்ரஸ் எல்லாம் அனுப்பி வைங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களால பதில் சொல்ல முடியல. இனிமே நீங்க டென்ஷன் ஆவீங்க, கோவம் தான் படுவீங்க. ஏன்னா பதில் சொல்ல முடியல இப்போ. அப்படிதான் பேசுவீங்க. அட்ரஸ் அனுப்பி வைங்க. அட்ரஸ் அனுப்பி வைங்க. எங்கனாலும் வந்து பேசுறேன் சார். உங்களால பதில் சொல்ல முடியல, அட்ரஸ் அனுப்பி வைங்க. எங்க வேணாலும் வந்து பேசுறோம். இதே நம்பருக்கு. நாங்கெல்லாம் ரவுடித்தனம் பண்ணல. ஒரு கண்ணத்தை கொடுத்தா இன்னொரு கண்ணத்தை கொடுக்குறாங்க. அடி வாங்குற ஆளுங்க நாங்க. ஆனா சத்தியத்தை பேசுவோம் பிரதர். நாங்கெல்லாம் அடி வாங்குற ஆளுங்க. நீங்க வந்து பைபிள படிச்சு எல்லா ரகசியமா தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க அடிங்க, நாங்க அடி வாங்கிக்கிறோம். நீங்க அடிங்க. ஏன்னா நாங்களாம் அடி வாங்குற ஆளுங்க தான். எங்களுக்குலாம் அப்படிலாம் அடிக்க தெரியாது பிரதர். நீங்க வந்து ரவுடிசம் பண்ணல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க பைபிளை பத்தி நீங்க போட்டிருக்கீங்க. நீங்களும் ஒரு கிறிஸ்தவரா இருந்து பைபிளை பத்தி அப்படி போட்டிருக்கீங்க. அதனால நாங்க அதை பேசுறோம். தெரியல சொல்றோம். தெரியல சொல்றோம். நான் இது ரகசியம் தெரியல அதனால சொல்றோம். நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க எவ்வளவு பேர் கேக்குறாங்களே, எவ்வளவு பேர் கேட்கறதுக்கு இருக்காங்களே. உங்களுக்கே அந்த இது எவ்வளவு பேர் கேக்குறாங்களே. உங்களால சொல்ல முடியல, சொல்றவங்களையும் சொல்லக்கூடாதுன்றீங்க. உங்களால சொல்ல முடியல, சொல்றவங்களையும் சொல்லக்கூடாதுன்றீங்க. உங்களை இப்பதான் நான் கேட்டேனே, நானே வழியான்னு கேட்டேன்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் ஏன் இவ்வளவு பேருக்கு தெரியலன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குறேன் சொல்லுங்கன்ட்டேன் நான். பிரதர் நீங்க பதில சொல்லுங்க பிரதர். இப்போ உலகத்துல இருக்கிறவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளன்றதுக்கு ரகசியமா இருக்கிறதுனால கிடையாது. ஏற்கனவே சத்தியம் சொல்லப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அநியாயத்தினால சத்தியத்தை அடக்கணுன்றதுக்காக தான், நிராகரிக்கணுன்றதுக்காக தான் செய்யறாங்களே ஒழிய தெரியாதனால கிடையாது. நிறைய பேருக்கு ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் வழி தெரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கூட they choose to do what is unrighteous. They choose to do what is sin. அதையே ஆதாமியாவை பாவம் செஞ்சு அந்த பாவ தன்மை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சத்தியத்துல வந்து தெரிஞ்சிருக்க. சரி சரி சொல்லிட்டீங்களா பிரதர்? நான் போறாங்க. அதுக்கு காரணம் வந்து பைபிள் தெளிவா இல்லைன்றது கிடையாது. பைபிள் தெளிவா இருக்கு. சரி தெளிவா இருக்கு. ரோமர்ல கொடுத்திருக்கு 10 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரையும் தெளிவா கொடுத்திருக்கு. அவங்களுக்கு காப்பு போட்டு சொல்றது கூட இடம் கிடையாது. அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப நீங்க அதுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பீங்க? நான் பதில் சொல்றேன் பிரதர். பதில் சொல்றேன் பிரதர். பிரதர் நீங்க சொல்றது ஒரு சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறதுக்கு மேல் தேவனுடைய கோபாக்னி நீதியா வருதுன்னு இருக்கு இந்த வசனம். நாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு பைபிள் படிக்காம ஒண்ணு நாங்க பேசல. நான் பதில் சொல்லட்டுமா? நீங்க சொல்ற 1:18 சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்கிற மாதிரி தேவ கோபம் வருகிறது. அதான் நீங்க சொல்றது இந்த வசனம். அதுதான். நான் இப்ப சொல்லட்டுமா பிரதர்? பதில் சொல்லிட்டீங்களா இல்ல பேசலாமா? சரி நான் இப்ப பதில் சொல்லாம நான் சொல்லட்டுமா சொல்ல வேணாமா பிரதர்? இப்ப நான் பதில் பேசலாமா? நான் பதில் பேசலாமா? நானே வழி சொல்ல சொன்னாரு. அதுக்கு பதில் உங்ககிட்ட கேட்டேன். நான் பதில் சொன்னேன். என்ன சொன்ன பதில்? அது வந்து பைபிள் ரகசியமா இருக்கிறதுனால கிடையாது. அதான் எனக்கு புரிஞ்சிச்சு பிரதர். அவங்க தெரிஞ்சதான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி நான் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. நான் என்ன பதில் சொல்றேன்னா, அதுதான் பார்க்கும்போது அப்படி வந்து அவங்க வந்து தெரிஞ்சே கூட வந்து அவங்க வந்து அப்படி இருந்தாலும் நீங்க மனம் திரும்புங்கன்னு எதுக்கு சொல்றாரு? அவங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அவங்களுக்கு மறுபடியும் திருத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதுக்காக அவங்க மேல அப்படியே விட்டுருவீங்களா?
அப்ப அவங்க சொல்ல வேண்டாமா? எத்தனை மனசாட்சியை சொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து வேதத்தை இன்னைக்கு முழுசா உட்காந்து படிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க அவங்கள தெரிஞ்சேதான் அப்படி செய்யறாங்கன்னு. வேதத்தை எடுத்து வாசிக்கிறதே இல்ல, போறது வருது ஒரு கடமையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அவங்க ஆர்வத்தை தூண்டும் விதமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரிலாம் இருக்கு, பைபிள் ஆர்வமா அவங்களை படிக்க வச்சு, அப்போ ஒருவரே இரட்சகராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே வழிங்கிறத மறுபடியும் நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லணும். சொல்லலைன்னா நாம தான் அது கணக்கு சொல்லணும். அப்ப எல்லாருக்குமே அது தெரியும், எல்லாருக்குமே அது வந்து ரகசியமா இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ பேருக்கு அது தெரியாம தான் இருக்கிறாங்க. நான் எத்தனையோ பேரை நான் வந்து நிறுத்த முடியும். எத்தனை வந்து ரோமன் கேத்தலிக்ல எத்தனை பேர் வேதத்தை படிக்காம இயேசு கிறிஸ்துவா எனக்கு அப்படி போதிக்கவே இல்லையே, அப்படி சொல்லவே இல்லையே, மரியாதைன்னு நினைச்சுதான் நான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தேன், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்ன எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப பார்க்கும்போது அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரியே இருந்தா கூட, நீங்க சொன்ன மாதிரியே இருந்தா ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நான் அப்படியே சொன்னா கூட பைபிள் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்குது. இல்ல 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 நீங்க ஆன்சர் இல்ல, பைபிள்னு பேசுது பிரதர். பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவங்க திரும்பவும் சொல்லணும்னு தான் சொல்லுது, திரும்பவும் அவங்க மறுபடியும் சொல்லணும் தான் சொல்லுது. நாம தான் அநியாய ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் பிரதர், நான் பேசி முடிச்சேன். நான் அது சொல்றேன். அதாவது வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீ நான் பதில் சொல்றேன், நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் பதில் சொல்றேன் பிரதர். வெளி யாருக்கு ஒரு நிமிஷம் நான் அது பதில் சொல்றேன். தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா இன்னைக்கு உள்ள நம்ம பார்க்கும்போது சபைகள்ல அவங்க வேத வாசிப்ப அவங்களுக்கு புரிய வைக்க விடாம பிரதர் ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். எந்த அவிசுவாசி பிரதர்? ரோமர் புக்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரோமர் புக்க யாருக்கு எழுதுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா ரோமர் புக்க வந்து யூத கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல வந்து யூதர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்தவர்களா மாறக்கூடிய காலத்துல பவுல் ஊழியம் செஞ்சாரு இல்லையா, அவருக்கு எழுதும் போது கான்டெக்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. அப்ப வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லும் போது இஸ்ரவேலர்களுக்குள்ளே யூதர்களுக்குள்ளே அவங்க இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்தப்படுது இல்லைங்களா. அப்போ யூதர் அதுதான் பிரதர் யூத. அதனாலதான் பார்க்கும்போது யூத ரோமர் 3:1 படிங்க பிரதர். நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன் பிரதர். இல்ல 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 நான் முதல்ல அதிகாரத்துல பதில் சொல்றேன். நான் பதில் முடிக்கலையே, நான் பதில முடிக்கல பிரதர். பிரதர் நான் பதில முடிக்கல பிரதர். புறஜாதிகளுக்கு என்னன்னு எழுதுறாரு, என்னன்னு எழுதுறாரு? இல்ல பிரதர் நான் வெயிட் பண்ணுங்க. பிரதர் அது ரட்சிக்கப்பட நீங்க இப்ப சொல்றீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். யாரு ரோமன் கேத்தலிக் வந்து அவங்க வந்து அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு நிமிஷம் பிரதர். இல்ல நான் தான் சொல்லுவேன். அப்ப எல்லாருக்குமே வந்து இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர்னு தெரிஞ்சு அவரு தான் ஒரே வழின்னு தெரிஞ்சு ஆனாலும் மாதாவை கும்பிடுறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? வசனம் சொல்ல அங்க வசனம் அப்படியா சொல்லுது, நீங்க விளக்கம் சொல்றீங்க. அதுக்கு வசனம் அப்படி சொல்லல. நான் அதுக்குதான் சொல்ல நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் வசனம் என்ன சொல்றது நான் இப்ப பதில் சொல்றேன். அதுக்கு கேளுங்க வசனம் என்ன சொல்லு பிரதர். ஒரு நிமிஷம். யாருக்கு அப்ப வெளிப்படுத்தப்படுது இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டவங்க தான் அதை போய் சொல்லணும். வெளிப்படுத்தப்படுது இல்லையா? வெளிப்படுத்தப்பட்டவங்க தானே அதை போய் சொல்லணும். அதை அநியாயமா அடிக்க வைக்க கூடாது. யாருன்னா எப்படி போறாங்கன்னு விட்டுற முடியுமா? ஆமா ஆமா. ஹலோ கட் ஆயிடுச்சுங்க பிரதர். எனக்கு பேலன்ஸ் இல்ல, எனக்கு போன்ல பேலன்ஸ் இல்ல பிரதர். போன்ல பேலன்ஸ் இல்ல, கட் ஆயிடுச்சு. அதாவது வந்து பிரதர் 19வது வசனத்துல நான் தெளிவா எடுத்துக்காங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல சரி அதுக்கு இப்ப 28 படிங்க. 28 நான் படிக்கிறேன் பாருங்க. 28
நான் பதில் சொல்றேன். ஒரே 1ஆம் அதிகாரத்துல நான் பதில் சொல்றேன் பிரதர். 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, தேவனை அறிகிற அறிவு அவங்க பற்றி கொண்டு இருக்க மனதிருந்தாபடினா, அப்பனா என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது கடமை. அப்ப அவங்களுக்கு மனது இருக்கா இல்லையான்றத நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? முதல்ல யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னா, கிரேக்கர்ல உள்ள விசுவாசிகளுக்கு அவனுக்கு பின்னு உண்டா இருக்கிற அது தேவ பலனா இருக்கு 16ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆனால் இது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது இந்த புக்கோட கான்டெக்ட் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமான் ஆவார்கள்ன்றது அந்த புக்கோட கான்டெக்ட் ஃபர்ஸ்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூதர்களுக்குள்ள அது வெளிப்பட்டப்பட்டு இருந்தும் அவங்க என்ன இல்ல பிரதர், ஆமா ஆமா இல்ல 16ஆம் வசனத்திலே சொல்றாரு பிரதர். ஒரு நிமிஷம் இருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். இல்ல 16ஆம் வசனத்திலே 1:16 என்ன சொல்றாருன்னா, இல்ல அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க. யூதர்களுக்கு இல்ல 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 எப்படி இல்ல யூதர்களுக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க. யூதர்கள் இல்ல இல்ல நீங்க இல்ல 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 1:16 முதல்ல யூதருக்கு பின்பு கிரேக்கர்களுக்கும் எழுதுறாரு பிரதர். அத 2 பேருக்கு தான் எழுதுறாரு அந்த புக்கை பார்க்கும்போது. 2 சத்தியத்தை அநியாயத்தினால் அடைக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சரி நான் என்ன கேட்கிறேன்னா, ஏசு கிறிஸ்து ஒரே நிமிஷம் கேளுங்க. இல்ல 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 புறஜாதிகளுக்கு எழுதல. யாருக்கு யூதர்களுக்கு தான். ஒரு நிமிஷம் கேளுங்க. யூதர்களுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. 21ஆம் வசனத்துல எழுதுற, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்தார்கள். யூதர்களுக்குள்ள வெளிப்படுத்தப்படுது. அப்ப அவங்க அறியலன்றதான் அங்க எழுதுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ விசுவாசத்தினால நீதிமான் ஆவான்றதுக்காக தான் எழுதுறாரு. புறஜாதிக்குள்ள எங்க பதில் வெளிப்படுத்தப்படுது? அப்படி வெளிப்படுத்தும் போது விசுவாசிக்கணுங்கிறது தான். இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, முழுசா வெளிப்படுத்தப்படல. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடமையா இருக்கு. அவங்கள்ட்ட கையில பைபிள் இருந்தா கூட அதை எடுத்து எல்லாரும் வாசிக்கிறது இல்ல. அதனுடைய ரகசியங்களை அவங்க அறியறது இல்ல. அது வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும்னால அது மறைபொருளா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது மறைபொருளா இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தப்படணும். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்ம பார்க்கும்போது அது இயேசுவே ஏன் ஒரே வழினா, இயேசுவே வழின்ற அந்த சிந்தனையே இல்ல நம்ம பார்க்கும்பொழுது. அப்ப மரியாதை குறித்து அவங்க சிந்திக்கும் போது சூசையப்பர், மரியாள் இப்படி போன்றவங்களை மத்தியஸ்தரா எடுத்துக்கிறாங்க. இல்ல 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 அவங்களுக்கு தெரியல. நம்ம தான் அதை வலியுறுத்தி சொல்லணும். இதையா நீங்க மறுக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம அதை வலியுறுத்தி சொல்லணுங்கிறத நீங்க ஏன் மறுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். இல்ல இல்ல நான் என்னோட ஒரு கேள்வி பிரதர், ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களுக்கு அது தெரியல. மரியாதை நம்ம மத்தியஸ்தரா வச்சு வணங்க கூடாது, அவரே வழின்னு நம்ம இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து தான் வழிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை சொல்லணும்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம் பிரதர்? நீங்க இப்ப கேட்ட கேள்விக்குதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவரே வழின்னு ஏன் சொல்றீங்க? இது ஒரு ரகசியமான்னு கேட்டீங்க. இது தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்களே பிரதர். நான் என்ன கேக்குறேன்னா பிரதர், நீங்க நம்ம கொஸ்டின் என்ன தெரியுங்களா? இயேசுவே ஒரே வழின்னு சொல்லணுமா, அது ஒரு ரகசியமா அப்படின்னு தான் நீங்க கேட்டீங்க. ஆமா, அது ஒரு ரகசியமா தான் இருக்குன்னு நான் பதில் சொன்னேன். அது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தெரியலையேன்னு சொன்னேன் நானு. பிரதர் நான் இஷ்யூவை தானே பேசுறேன். நான் டைரக்டா கேள்வி கேட்கிறேன் பிரதர். டைரக்டா சப்ஜெக்ட பேசுறேன் நானு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலையே பிரதர். இல்ல அவரே வழின்னு சொல்லி அநேகர் கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க பிரதர். நீங்க சொல்றீங்களா மரியாதை ஒரு நிமிஷம் கேளுங்க பிரதர். மரியாதை சிலை வணக்கம். ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க அந்த பிரதர் நீங்க ஆரம்பிச்ச கொஸ்டின் அது கிடையாது. கொஸ்டின் அது நீங்க கேட்கல. இயேசு கிறிஸ்து ஒரே வழின்றது ரகசியமா? இயேசு கிறிஸ்து ஒரே வழிங்கிறது ரகசியமா தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. அது ரகசியமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா நிறைய கிறிஸ்தவ நான் பதில் சொல்றேன்.
நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அந்த பேம்ப்ளெட் நாங்க போடலன்னு ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. அந்த பேம்ப்ளெட்ல மரியாதை பத்தி போட்டிருக்கா? பிரதர், அந்த பேம்ப்ளெட் நாங்க போடலன்னு ஆரம்பத்திலே சொன்ன. நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்ன தெரியுமா கேள்வி கேட்டீங்க? மரியாதை பத்தி போட்டிருக்கா? பிரதர், நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேம்ப்ளெட் நாங்க போடல பிரதர். உங்களுக்கு கேக்குதா இல்ல? பேம்ப்ளெட் நாங்க போடல. நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பிரதர்? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்களேன் பிரதர். அது எனக்கு தெரியாது பிரதர். அந்த பேம்ப்ளெட்டை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க போடலன்னா அப்புறம் எப்படி பிரதர்? நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்கிட்ட என்ன தெரியுமா? சமாளிக்காதீங்க பிரதர். ஏன் இப்படி எல்லாம் சமாளிக்கிறீங்க பிரதர்? ஏன் இப்படி சும்மா பிரதர் நீங்க சமாளிக்காதீங்க. நீங்க கேட்ட கேள்வி பேம்ப்ளெட்டை பத்தி இல்ல. இயேசுவே ஒரே வழியான்னு கேள்வி கேட்டீங்க. அது ஒரு ரகசியமான்னு கேட்டீங்க. அது ஒரு ரகசியமா தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களே இயேசுவே ஒரே ரகசியமான்னு சொல்லணுமா, இது ஒரு ரகசியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆமா, இது ஒரு ரகசியம் தான். இயேசுவே ஒரு ரகசியம் ஒரே வழின்ற ரகசியமா நீங்க கேட்டீங்களா? அந்த பேம்ப்ளெட் நாங்க தான் போடலன்ட்டு அப்புறம் இன்னும் தேர்ந்த ரெக்கார்ட் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் பிரதர், அதுக்குதான் நம்ம இப்ப பேசுறோம். ஏன் என்ன நிரூபிக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு பிரதர் லைவா பேசுவோம் பிரதர். லைவா இப்ப என்ன பேசுறோம்? இன்னைக்கு வந்து இயேசுவே ஒரே வழின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா பிரதர்? இல்ல நான் பிரதர், நீங்க ஏன் பிரதர் பேம்ப்ளெட் நாங்க போடல, அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து ரகசியமா இயேசு ஒரு ரகசியமானா பைபிள்ல எண்ணற்ற ரகசியம் இருக்கு இல்லீங்களா? இப்ப வந்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 12:1 என்ன பிரதர்? வெளிப்படுத்தல் ஒரு நிமிஷம் கேளுங்க. வெளிப்படுத்தல் 12:1 என்ன? அந்த பேம்ப்ளெட் நீங்க ரகசியமான்னு கேட்டீங்களா இல்லையா? ஆமா, ரகசியமா தான் இருக்குன்னு நாங்க சொல்றோம். நானும் பைபிள் ஸ்டூடெண்ட் தான். ரகசியமா தான் இருக்குன்னு சொல்றோம் பிரதர். பேம்ப்ளெட் ஏன் பிரதர்? பைபிளை பத்தி பைபிள் ஒரு ரகசியமான பிரதர். டைரக்ட் கொஸ்டின் பிரதர். இதோட 1000 வாட்டி பேம்ப்ளெட் பேசிட்டீங்க, பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களால பதில் சொல்ல முடியும்னா எதுக்கு யூடியூப்ல இவ்வளவு வீராப்பா போறீங்க நீங்களா? சும்மா வந்து போன் நம்பர் கொடுத்துறீங்க, வந்து நேர்ல வந்து பேசுங்க, எல்லாம் நீங்க போட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்படி இருக்கும் போது எதுக்கு நீங்களே யூடியூப்ல போடுறீங்க? உங்களால பதில் சொல்ல முடியல, எதுக்கு யூடியூப்ல போடணும்? பைபிள் ஸ்டூடெண்ட்னா அவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க யூடியூப்ல போடுறீங்க? இப்ப பதில் சொல்ல முடியல உங்களால. பைபிள் ஸ்டூடெண்ட்னா சும்மா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப கேட்கும் போதே ஒண்ணும் சொல்லலையே நீங்க. கேந்த ரெக்கார்டு மாதிரி அதே திருப்பி பேம்ப்ளெட் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வசனம், அதாவது நீங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் டைம்ல நீங்க கேட்டது, நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ஒரே வழியில ரகசியமா, நீங்க நான் சொன்ன ரகசியம் தான். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவே வணங்குறது இல்ல, மரியாதை வணங்குறாங்க. அப்ப ரகசியமா தான் இருக்கு, நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. இல்ல நீங்க பேசுறது வந்து எனக்கு புரியல, உங்களுக்கே புரியாது. நீங்க பேசுறது உங்களுக்கே நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல பிரதர். அதனால உங்களுக்கே நீங்க பேசுறதே புரியல. பைபிள் ரகசியமான்றதுக்கு நீங்க ஒன்னு பேசுனீங்க. என்ன சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து ஒரே வழின்றது ஒரு ரகசியமான்னு கேட்டீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரே வழின்றது ரகசியமா இல்லையான்னு நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன் அந்த ரகசியம் தெரியாம தான் இன்னைக்கு இவ்வளவு ஜனங்க இப்படி இருக்கிறாங்க சொல்லியாச்சு இல்லையா? மரியாதை பத்தி இல்ல பிரதர், இயேசுவை பத்தி போட்டிருக்கு பிரதர். மரியாதை பத்தி ஏன் போடணும்? இயேசு கிறிஸ்து ஆமா பிரதர், பைபிள் ரகசியம். வெளிப்படுத்தல் 12:1 எடுத்து பாருங்க, அது ஒரு ரகசியம் தான் பிரதர். பேம்ப்ளெட் கையில இருந்தா இல்லைன்னா அந்த கேள்வி கேட்கறாங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க. பேம்ப்ளெட் இருந்தா என்ன இல்லைன்னா? வெளிப்படுத்தல் 12:1 படிங்க. இல்ல வெளிப்படுத்தல் பிரதர் ஒரு நிமிஷம் வெளிப்படுத்தல் இருங்க
இல்ல வெளிப்படுத்தல் 12 ஒரு நிமிஷம் கேளுங்க brother. தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அஞ்சு கூட ஒருத்தர் அறியாம இருக்கிறார் புறஜாதிகள் கூட தேவன் அதை வெளிப்படுத்திக்கிறார். வார்த்தைக்கு சொல்ல இடம் இல்லைன்னு வசனம் எடுத்து காமிச்சு இல்ல அது நீங்க ஓன் இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க. அது யூதர்களை பத்தி எழுதுறாரு. யூதர்களுக்குள்ளதான் வெளிப்படுத்தப்பட்டது, அவங்க அதை அறியாம விட்டுட்டாங்கன்றாரு. நீங்க ஓன் இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க பிரதர். நீங்க பிரதர் நீங்க சொன்ன அதாவது நீங்க ஓன் இன்டர்பிரேட் பண்ணி சொல்றீங்க. நீங்க இல்ல நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு வீராப்பா நம்பர் போடுறீங்க? எதுக்கு போடுறீங்க? யூடியூப்ல வேத மாணவர்களுக்கு குறித்த ஒரு எச்சரிக்கை எதுக்கு போடுறீங்க? அவ்வளவு ஏன் யூடியூப்ல போடணும்? வேத மாணவர் நேர்ல சந்திக்கிறோம் தான் சொல்றோம். அட்ரஸ் கொடு, நீ அட்ரஸ் கொடு, உன் அட்ரஸ் கொடு, இப்ப கொடு, உன் அட்ரஸ் கொடு, உன் அட்ரஸ் கொடு, உன் அட்ரஸ் கொடு. நீ அவ்வளவு பெரிய தைரியமான ஆளா இருந்தா நீ அட்ரஸ் கொடு. நேர்ல தான் வரோம், நீ அட்ரஸ் கொடு. என்ன இஷ்டத்துக்கு போட்டு விட்டா, இஷ்டத்துக்கு போட்டுட்டா கம்முன்னு இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஆமா உங்க பப்ளிசிட்டி தேரணும்னா இதான் வழியா? கேவலமா லட்சி பப்ளிசிட்டி தேர்றதுக்கு தான் வழியா? பப்ளிசிட்டி தேர்றதுக்கு தான் வழியா? கேவலமா இல்ல? தேவனுடைய நாமத்தை இப்படிதான் நீங்க தூஷணம் பண்றீங்களா? உங்க ஆக்டிங் தான். நீங்க தான் ரவுடிசம் பேசுறீங்க, நாங்களாம் அடி வாங்குற ஆள் தான். ஆனா தேவனுடைய நாமத்தை இப்படி தூஷிக்கிறவங்க கிடையாது. உங்க பப்ளிசிட்டிக்காக நீங்க யூடியூப்ல வேத மாணவர்களை குறித்து போட்டுறீங்க. அவங்க உயிரை குடிச்சு தியாகம் பண்ணி ஊழியம் பண்றாங்க, காசு வாங்கிட்டு ஊழியம் பண்றது இல்ல. இலவசம்னா அவ்வளவு கேவலமா? இலவசமா யார் பண்றாங்க இன்னைக்கு? இலவசமா யார் இன்னைக்கு ஊழியம் பண்றாங்க? இலவசமா இன்னைக்கு யாரு ஊழியம் பண்றாங்க? இல்ல நீங்க நேர்ல வரலான்னு சொல்லிட்டு இல்ல, நீ அட்ரஸ் கொடு, நீ நேர்ல வரலான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடு. அட்ரஸ் இல்ல, அட்ரஸ் இல்லாம இதை கொடுத்துட்டாங்க. பைபிள் சொல்லிட்டு மறந்து இப்ப அட்ரஸ் இல்லாம உன் அட்ரஸ் கூட பாப்போம். நீ இந்த லிஸ்ட் எல்லாம் பேசாத. நீ சரியான ஆளா இருந்தா உன் அட்ரஸ் கொடு. நீ சரியான ஆளா இருந்தா உன் அட்ரஸ் கொடு. அவ்வளவு வீராப்பா நீ போட்டிருக்கல பைபிள் ஸ்டூடெண்ட குறித்து எச்சரிப்பு. நீ சரியான ஆளா இருந்தா உன் அட்ரஸ் கொடு பாப்போம். இலவசமா யாரு இன்னைக்கு இலவசமா தன்னோட உயிரை குறித்து சத்தியத்தை பேசுறாங்கயா? உயிரை குறித்து ஊழியம் பண்றாங்க. யாரு ஓடுறாங்க? நீ இப்ப தெரியலையா? மழுப்புறது தெரியலையா? பேரதானே சொல்ல முடியும். யாரு போய் பேசுறது? நான் என்ன கேட்கணும்? உன் அட்ரஸ் கொடுப்பா, விட்டுருப்பா, உன் அட்ரஸ் கொடுப்பா. நீ யூடியூப்ல இஷ்டத்துக்கு போட்டுற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா பைபிள் ஸ்டூடெண்ட்? நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பா. நீ அப்பெல்லாம் கனவு கூட காணாத. பைபிள் ஸ்டூடெண்டா நீ ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லு 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 சொல்லு. என்ன புரட்டுறாங்க? பதில் சொல்ல முடியல. அவரே ஒரே வழின்ற ரகசியமான ஆமா ரகசியமா தான் இருக்குன்ட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியல. தேர்ந்த ரெக்கார்டு மாதிரி பாம்ப்ளெட்ன்ற என்ன யூடியூப்ல தைரியம் போட்டு ஓடி வழியில தைரியம் நேர்ல பேசுறோன்ற யூடியூப்ல போடுறா. நான் என்ன சொல்றேன், நேர்ல நீ கேட்டல அட்ரஸ் பைபிள் ஸ்டூடெண்ட் நோட்டீஸ்ல அட்ரஸ் போடலன்னு கேட்டல. நான் என்ன சொல்றேன், உன் அட்ரஸ் கொடு. நீ இவ்வளவு தைரியமா போட்டிருக்கல, உன் அட்ரஸ் கொடு. பைபிள்ல முழு ரகசியமா இருக்கு. அந்த ரகசியமே உனக்கு தெரியலையப்பா, அப்ப எப்படிப்பா தெரியும் உனக்கு? பைபிள் ஒரு ரகசியமே இல்லன்னு நீ சொல்லிட்டா அப்புறம் எப்படி புரியும்? பைபிள்ல ஸ்டெப்பா கத்துக்கணும். அதுதான் ஒவ்வொரு வேதமான நடத்துறாங்க. 55 கிளாஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? 55 கிளாஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? பைபிள் ஸ்டெப்பா எடுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாதான். அந்த ரகசியமே உனக்கு தெரியல. பைபிள் ஒரு ரகசியன்ற ரகசியமே உனக்கு தெரியல. அப்புறம் எங்கன்னு உனக்கு தெரிய போகுது எல்லாம்? ஆமா, எல்லாமே உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கா? எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கா? வெளிப்படுத்தல் 12:1 எடுங்க. வெளிப்படுத்தல் 12:1 எடுங்க. ஒரு நிமிஷம் நான் யாரு வெளிப்படுத்தப்படல? நீ வெளிப்படுத்தப்படலன்னு சொல்ற. வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தல் 12:1 ஒரு நிமிஷம். வெளிப்படுத்தல் 12:1 பதில் சொல்ல முடியுமா? வெளிப்படுத்தல் 12:1 பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் ரசல் பதர் பத்தி நீங்க பேச என்ன யோகியத்தை இருக்கு? ரசல் பதர் யாருன்னு தெரியுமா? ரசல் பதர் பத்தி பேச என்ன யோகியத்தை இருக்கு? வெளிப்படுத்தல் 12:1 பதில் சொல்ல முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தெரியுமா? அவர் எத்தனாயிரம் புக் எழுதியிருக்காரு தெரியுமா?
அவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ படிக்கணும், வயசு பத்தாது. அவரோட கமெண்ட்ரிஸ படிக்கணும், வயசு பத்தாது. ஒரு என்ன தெரியும், என்ன படிச்சிருக்க, பேரை படிச்சுட்டா போருமா? அவர் என்ன எழுதினாரு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன் தெரியுமா? வெளிப்படுத்தல் 12:1 அதிகாரத்துக்கு நீ பதில் சொல்ற பாப்போம். அவர் எழுதின கமெண்ட்ரிஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாம தூஷிக்க கூடாது. ஆமா, நீ போய் காட்டியா? புக்க படிப்பா. அவர் எழுதின வால்யூம்ஸ படி. ஆமா, நீ கிட்ட இருந்து நீ தான் பார்த்தல. எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும். ஒரு தேவ ஊழியனை பத்தி குற்றப்படுத்தினா, சகோதரர் ரஜலை பத்தி நீ சொல்லணும்னா எல்லாத்துக்கும் தேவனுக்கு கணக்கு சொல்லணும். அவர் எவ்வளவு கமெண்ட்ரி செய்திருக்கா தெரியுமா? அவர் எழுதின பக்கத்தை படிக்க வயசு பத்தாது உனக்கு. எல்லாமே உனக்கு தெரியுமே, ஏன்னா எல்லாருமே வெளிப்படுத்து. அப்படின்னா வெளிப்படுத்தல் 12:1 உன்னா சொல்ல முடியுமா? வெளிப்படுத்தல் 12:1 என்னன்னு சொல்ல முடியுமா? ரசல் பத்ரை பத்தி பேசுறிய, வெளிப்படுத்தல் 12:1 பத்தி உன்னால விளக்கம் சொல்ல முடியுமா? சகோதரர் ரசல் அதை பத்தி எழுதியிருக்காரு தெரியுமா? ஆமா, அவரோட நீங்க பெரிய ஆளா தான். ரசலை விட நீங்க பெரிய ஆளா இருந்துட்டு போங்க. ஒருத்தரை பத்தி இப்படி குற்றப்படுத்தலாமா? ஒருத்தர் பொய் சொன்னாரு, திருடினாரு, நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு முதல்ல கோர்ட்ல கரெக்டான தீர்ப்பு தான் வருதா? ஆமா, ஏசு கிறிஸ்துவ என்னப்பா சொன்னாங்க? பைபிள் ஏசு கிறிஸ்துவ யூதர்கள் என்ன சொன்னாங்க? அப்படின்னா அது ஒத்துட்டியா நீ? ஏசு கிறிஸ்துவ யூதர்கள் என்ன சொன்னாங்க? அப்ப பவுல் ஊழியம் செய்யும் போது என்ன சொன்னாங்க? அப்பனா அதெல்லாம் ஒத்துட்டீங்களா? உலகம் 1000 சொல்லும், உனக்கு எங்க போகுது அறிவு? ஊழியக்காரங்கள்ல இந்த உலகம் பல விதமான வார்த்தையா சொல்லி நிந்திக்கும் இல்லையா? அப்ப கோர்ட்ல கோர்ட் உலகத்தான் கொடுக்குறான் ஜட்ஜ்மெண்ட். அதை வச்சு ஒரு தேவ ஊழியன் நியாயம் தீர்ப்பீங்களா? என்ன யாரு இது? என்ன இது? பதில் சொல்லுங்க. ஒரு தேவ ஊழியக்காரரை குற்றப்படுத்த எப்படி உங்களுக்கு தைரியம் வருது? கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப கூட தான் இந்திய நாட்டுல எத்தனையோ கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னா ஊழியக்காரங்களா தப்பு பண்றாங்கன்னு அர்த்தமா? நீங்க பாத்தீங்க. ஆமாமா, நீங்க அதாவது நீங்க பாருங்க. அவரு என்ன ஜாஸ்தி தெரியும் அவரு மாதிரி. அவருக்கு நீங்க வெளிப்படுத்தல அவர் எழுதின கமெண்ட்ரிக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ரசல் பத்ர் எழுதின கமெண்ட்ரிக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? அவர் எவ்வளவு வெளிப்படுத்த 12:1 முதல்ல உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒரு தேவ ஊழியக்காரனை இப்படி குற்றப்படுத்துறீங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்னு சொல்றீங்க? ஏன் ஒரு கிறிஸ்தவ ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர், நான் பாயிண்ட் பேசுறேன். ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரு பொய் பேசினாரு நீங்க எப்படி சொல்றீங்க? பொய் பேசினாருன்னு எப்படி சொல்றீங்க? 100% பொய் பேசுறாரு. அவரே ஒத்துட்டாரு. அவரே சொல்றாங்க. அவர் கைப்பட அவரே லெட்டர் எழுதி கோர்ட்ல அவரே சப்மிட் பண்ணிருக்காரு. அதாவது 1000 போர்ஜரி பண்ணிருக்காங்க. 1000 போர்ஜரி. I apologize for deceiving the court. ஒரு கேளுங்க. அதாவது ஆமா, நீங்க தான் எழுதி பாத்தீங்க. 1000 பொருள் 1000 வருது. ஜட்ஜ்மெண்ட் காப்பி 1000 பேர் அடிக்கலாம். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஜட்ஜ்மெண்ட் காப்பி 1000 பேர் அடிக்கலாம், வாங்கலாம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். ஒரு தேவ ஊழியக்காரரை பத்தி பேசுறதுன்னா கணக்கு ஒப்பிக்கணும். என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீங்க இப்ப கிட்ட இருந்து பேசுற மாதிரி பேசுறீங்க. உண்மையான தேவ மனுஷன்றதை உங்களால இது பண்ண முடியுமா? நிரூபிக்க முடியுமா? உண்மையான தேவ மனுஷன் அப்புறம் அவர் சொன்ன விளக்கங்க யாருங்க சொல்றது? நீங்க அவர் எழுதின வால்யூம்ஸ், அவர் எழுதின எல்லாத்தையும் நீங்க படிங்க. முதல்ல அவர் எழுதின ரீப்ரின்ஸ் 50,000 புக்க படிங்க. 50,000 பேர் எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசணும். சும்மா கிளி ஜோசிய மாதிரி ஒத்த வசனத்தை எடுத்து ஒரு கமெண்ட் எடுத்து பேசக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து பேசணும். எல்லாத்தையும் எடுத்து இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தேவ மனுஷனை முதல்ல குற்றப்படுத்தாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறது என்ன தெரியுமா? அவர் பொய் சொன்னாரு, அவர் ஏமாத்தினாரு, உங்களை ஏமாத்தினாரு, உங்கள்கிட்ட பொய் சொன்னாரா? முதல்ல இது ஒரு ஒழுங்கே கிடையாதுங்க. நீங்க பண்ற தவறு இது. யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு தேவ ஊழியம் செய்யறவங்களை இந்த மாதிரி போறது ஒரு தவறு.
ஒரு தேவ மனுஷனை வந்து குற்றப்படுத்தி ரசல் பதர் பத்தி பேச அது இன்னொரு தவறு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பண்பே கிடையாது. முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு பண்பே கிடையாது இது. நீங்க தான் சொல்றீங்க கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்குறவங்க பிசாசு உபதேசம் பண்றவங்க, இயேசுவை மாத்திரம் தேவன் சொல்றவங்க பிதாவை வணங்காதவங்க அந்தி கிறிஸ்தவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இப்ப ஏன் எங்க கூட வந்து சேர்றீங்க? கிறிஸ்தவ கூட்டத்தில் நீங்க வந்து சேர்றீங்க. வேதத்தை உண்மையா பின்பற்றவங்க கிறிஸ்தவன் தான். நாங்க வேற. நீங்க அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட்டும் ஒரு பைபிள் ஏற்கனவே ஒரு குற்றப்பத்தி எழுதிட்டாரு. ஆமா, நான் என்ன கேக்குறேன், மார்ட்டின் லூதர் கூட தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. மார்ட்டின் லூதர் கூட தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. மார்ட்டின் லூதர் கூட தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. இன்னொரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் சார்ஜ் ரசல் பத்தி இப்ப இன்னொரு வீடியோ ரெடியா வச்சிருக்கேன். நான் இன்னொரு 5 நாள்ல போடுறேன், வீடியோ போடுறேன். அதையும் பாருங்க. பாத்துட்டு அப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து போட்டீங்கன்னா டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி பேசுவேன். அதாவது இப்ப நான் எடுத்து ஆதாரம் தவறு இருக்கிறத நீங்க எடுத்து ஆதாரம். அதாவது நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து அவரை பத்தி நீங்க வந்து அவரை பத்தி பேசுறத நீங்க நிறுத்தி, உனக்கு எந்த தகுதி கிடையாது எனக்கு சொல்றதுக்கு. அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாதுப்பா. அவரு ஆமா வேதமானவர் நீ ஏன் போடுற? நீ ஏன் வேதமானவர்னு போடுற? நீ வேதமானவர் போட்டா பேசுவான். நீ பைபிள் ஸ்டூடெண்ட பத்தி பேசணும்னா போடுவான், பேசுவான், உன்கிட்ட கேட்பான், உன் வீட்டுக்கு வருவான், உன் அட்ரஸ் தேடி வருவான். நீ பைபிள் ஸ்டூடெண்ட் போட்டனா வருவான். நீ வந்து நீ பேசுவ, நீ ரசல் பதரை பத்தி பேசுவ வேலைக்கு பார்ப்பாங்களா? நீ வந்து பைபிள் ஸ்டூடெண்ட பத்தி பேசுவ என்ன கேட்பாங்களா? நீ வந்து எதுக்கு அந்த மாதிரி யூடியூப்ல வந்து தவறான ஒரு விஷயத்த பிரச்சாரம் பண்ற? நீ தானே நேர்ல வாங்க, நேர்ல வா, இதுவான அப்புறம் எது அட்ரஸ் இருக்குன்னு வீராப்பா பேசுறா? இந்த வீராப்பா எதுக்கு பேசுறீங்க? நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா நான் டெய்லி போன் பண்ணுவேன், டெய்லி பேசுவோம், டெய்லி. அப்புறம் நீங்க முதல்ல அதை டெலீட் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பேலன்ஸ் இல்ல, கட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நீங்க வந்து அதாவது நம்ம விவாதம் பண்ணலாம், பேசலாம். ஆனா வந்து தவறான ஒரு விஷயத்த வந்து நீங்க அது மாதிரி போடக்கூடாது. அது தப்பு. இல்ல நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் வரேன். உங்க அட்ரஸ் கொடுங்க. இல்ல நீங்க உங்க அட்ரஸ் கொடுங்க. அப்ப அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, தேவையில்லாத மாட்டேன்றீங்க. அப்புறம் எதுக்கு வந்து நோட்டீஸ் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இல்லைன்னு போடுறாங்கன்னு சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, இதை குறித்து நேரிலோ இல்ல விவாதிக்கவோ நாங்க தயாரா இருக்கிறோம் நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப உங்க அட்ரஸ் கொடுத்தாதானே நாங்க வர முடியும். நீங்க ஏன் உங்க அட்ரஸ் கொடுங்க, தெரியுதா தெரியலையான்றது பாப்போம். நம்ம உங்க அட்ரஸ் கொடுங்க. அப்ப அட்ரஸ் வேணாம்னா அப்ப நீங்க போடக்கூடாது, அதுதான். சரிங்க நாம நீங்க அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இனிமே வந்து இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நான் நல்ல விதமா பேசிட்டு போனை வைக்கிறேன், போனை நான் வச்சிடறேன். நீங்க வந்து யூடியூப் அட்ரஸ் இல்ல நீங்க வீடியோ போட்டுட்டீங்க, அட்ரஸ் போடாம எதுக்கு வீடியோ போடுறீங்க? அப்ப நாங்களாவே உங்க அட்ரஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பயம் இருக்குல்ல உனக்கு, அவ்வளவு பயம் இருக்குல்ல, அட்ரஸ் கொடுக்க பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ போடுற இதுல வீடியோல? ஏன் தைரியம் இல்ல? நான் தான் நேர்ல வர அட்ரஸ் கொடுங்கன்றேன். போன்ல என்ன நேர்ல வந்து பேசுறப்பா, ரசல் பதரை பத்தி அவர் தேவ ஊழியக்காரன் நேர்லயே வந்து பேசுறப்பா. நீ அட்ரஸ் கொடுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஆமா நாங்க இல்ல நாங்க வந்து பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறோம். நாங்க வந்து எங்களை பத்தி நீங்க பகிரங்கமா போட்டீங்க, நாங்க கொந்தளிச்சு பேசுவோம். நீங்க வேதமானவரை பத்தி தவறா போட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பேச மாட்டோமா? அப்ப நாங்க அப்படிதான் பேசுவோம். மிரட்டல அப்ப என்ன பயந்துட்டீங்க? அட்ரஸ் கொடுக்கல, அப்புறம் என்ன அட்ரஸ் கொடுக்க முடியல, அப்புறம் பயப்படாம என்ன அட்ரஸ் கொடுங்க. அப்ப விட்டுருங்க. அப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க, வைங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை